எல்லாரையுமே வந்துட்டு ஒரு மாதிரி ஒரு எமோஷனுக்குள்ள தள்ளிட்டீங்க எங்களை. அம்மா நீங்க வந்து இவங்க பாடுறப்போ ரொம்ப எமோட் ஆனீங்க ஆக்சுவலி. இல்லை, எனக்கு இந்த சாங்கை கேட்டவுடனே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இவோ ப்ராக்டிஸ் பண்ணும்போதும் சரி, எனக்கு கூப்பிடவே கூப்பிடாதுன்னு சொல்லிடுவேன் நான். ஏன்னா அந்த வீடியோலாம் பார்த்தா ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்தது. ஸோ அதான் எவ்ரி டைம் இவோ இந்த சாங்கை பாடும்போது கிட்டக்கே வராது அப்படின்னு சொல்லிவிடுவேன். ஏன்னா எவ்ரி டைம் எனக்கு அழுக வரும் இந்த சாங்கில். இந்த வீடியோ அவங்க கஷ்டப்படுறது எல்லாம் பார்த்தா. ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்து ஜனங்க கிட்ட அது மிங்கிள் ஆகிறதுக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த சாங் கிடைச்சதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்க ஏன் அழுகுறீங்க? இல்லை, அது இந்த பாட்டை பாடும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வருது. அது என்னோட மெமரிஸ் அது இது எல்லாமே சேர்ந்து ஒரு கலவையாக வந்தது. அதை ஷேர் பண்ண முடியுமா ஸ்ரீநிதி என்னன்னு? இல்லை, நிறைய குழப்பங்கள் மனசில் ஓடிட்டுருக்கு. என்ன எனக்கு தோணுச்சுன்னா, எவ்வளோதான் இன்னல்கள் இருந்தாலும் எது இருந்தாலும் கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து ஒரு பாதைன்னு ஒன்று அமையும். கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு வழின்னு ஒன்று இருக்கும். எல்லாருக்குமே இந்த உலகத்தில் வாழறதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ எனக்கும் அது ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக. இல்லை, நான் ஒன்று ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். என்னன்னா எல்லாருக்குமே வழி இருக்குது. ஆனால் என்னென்னா நம்ம நகர்ந்துக்கிட்டே இருக்கிறது தான் அது நம்ம பண்ணுறது. நம்ம நடக்க பாதை வந்துடுவாங்க. எல்லாமே வாழ்க்கையில் நம்ம நினச்ச மாதிரி நடந்தால் செம்ம போர் அடிக்கும் லைஃப். ஸோ அதனால் வாழ்க்கை நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும் அப்படிங்கிறனால இயற்கை இந்த மாதிரி ஒரு யுக்திகள்லாம் பண்ணியிருக்கு. இல்லைன்னா என்ன இருக்குங்க, எதுக்காக வாழறோம் நம்ம? நான் பார்த்த மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆர்டிஸ்ட் ஆர் ஆல் பிளேஃபுல் பீப்புள். படாத கஷ்டம் இல்லை. இப்போ மனோஜ் சாரோட பேசும்போது தெரியும், அவர் என்னடா அவ்வளோ ஜாலியாக இருக்காருன்னு பார்த்தா அவர் பின்னாடி அவ்வளோ கஷ்டம் இருக்குது. ஆனால் கஷ்டத்தை பார்க்காம வர விஷயத்தை பார்த்துட்டு நம்ம பாட்டு முன்னாடி போயிட்டே இருக்கலாம். ஸ்ரீநிதிக்கு கிடைக்கணும்னு நினைக்கிறத யாராலையும் தடுக்க முடியாது. நான் இன்னைக்கு சொல்கிறேன். தேங்க்யூ. ஸோ இதை நான் சொல்கிறேன், எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன வாழ்க்கை அனுபவத்துலேருந்து நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உண்மையுமே இது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு நீங்கள் சொல்கிறது எல்லாமே. கண்டிப்பாக தேங்க்யூ.